guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Ammu Official and this is me Ammu. So in this video I am going to shopping with my amma at D-Mart. It's going to be a fun and very simple shopping vlog. So let's see நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், என்னெல்லாம் பை பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தென் நானும் அம்மாவும் அப்படியே கிளம்பிட்டோம். ஐ புக் அ ரேப்பிட்டோ ஆட்டோ வந்ததுக்கப்புறம் நானும் அம்மாவும் அப்படியே கிளம்பி போயிட்டோம். கைஸ், லுக் அட் மை ஹேர். எல்லா நேரமும் நான் வந்து ஆட்டோவில் போகும்போது மை ஹேர் கோயிங் லைக் திஸ். ஐ எம் சீரியஸ்லி லுக்கிங் லைக் அ சந்திரமுகி ரைட் நவ். ஸோ எனிவேஸ் டிராஃபிக் வேறு அதிகமாக இருந்துச்சு. ஆட்டோ நின்று தான் போச்சு. எங்கே வந்துட்டு டிமார்ட் க்ளோஸ் ஆயிருமோ, டிமார்ட் வந்துட்டு 9:30 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி க்ளோஸ் ஆயிருமோன்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் ஃபைனலி வந்துட்டு அண்ணா வந்து ஆட்டோக்கார அண்ணா அங்கிட்டு இங்கிட்டுன்னு புகுந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஃபைனலி வி ரீச் அவர் டிமார்ட். ஸோ வெளியே வந்துட்டு நானும் அம்மா ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வந்து ஸ்னாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோட அம்மாவும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. தென் நாங்கள் அப்படியே வந்துட்டு உள்ள டிமார்ட்குள்ளே போயிட்டோம். போனதுமே ஃபர்ஸ்ட் போன செக்ஷன் வந்துட்டு ஸ்நாக்ஸ் செக்ஷன் தான். போய் நிறைய ஸ்நாக்ஸ் அப்படிலாம் வாங்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு எனக்கு கிச்சனுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பின்னாடி இருந்து எட்டி பார்ப்பாங்க பாருங்களேன். ஸோ கியூட் ரைட். ஸோ வந்துட்டு அம்மாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிச்சனுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை சொல்லியே ஆகணும். மை அம்மா இஸ் அப்சஸ்ட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ். பிகாஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். என்னென்னா வந்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கணும், பொடி போட்டு வைக்கணும், ஐ மீன்ஸ் மசாலா பொடிலாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நேர்லன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. உங்களோட அம்மா வந்து எத்தனை பேர் இந்த மாதிரியான பாக்ஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அம்மா கிச்சனுக்கு தான் வந்து ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளேட்ஸு, மங்கு அதெல்லாம். அண்ட் தென் மை அம்மா சேஸ், நீ நடந்து வா, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, நான் நடந்து வரேன், நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் தென் வழக்கம் போல் எப்பயுமே இந்த மாதிரி என்னோட அம்மா கூட ஷாப்பிங் போனேன்னா எனக்கு இந்த ட்ராலி தள்ளுற வேலை வந்து என்னோட கைக்கு வந்துடும். ஸோ என் கையில் பொறுப்பை தூக்கி கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக ஷாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அவங்க எங்கிட்டலாம் போகிறாங்களோ, எந்தெந்த செக்ஷனுக்குலாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே இந்த ட்ராலியை தள்ளிட்டு ஜாலியாக போயிட்டுருப்பேன். ஸோ அதுதான் இப்போ நடந்துச்சு. நெக்ஸ்ட் அம்மா வந்து என்னோட செக்ஷனுக்கு போனாங்க. போய் எனக்கு ஜூஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் அதை பார்த்தது எக்ஸைட் ஆகிட்டேன். அம்மா அதை எடுத்து போடுங்க, அம்மா இதை எடுத்து போடுங்க, அந்த ஜூஸ் வேணும், இந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்நாக்ஸு ஜூஸ்லாம் நிறையா வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு அப்படியே ஷாப்பிங் போய்கிட்டே இருந்துச்சு. நிற்கிற மாதிரியே தெரில. நானும் சுற்றி வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் ட்ராலியை தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலி வந்துட்டு நான் வந்து என்னோட செக்ஷனுக்குள்ளே நானே புகுந்துட்டேன். இருக்கட்டும், பட் ஒன்லி திஸ் செக்ஷன் வில் பி மேக் மீ அஸ் அ சந்திரமுகி. ஸோ நான் ஸ்நாக்ஸை பார்த்துட்டேன், நான் மட்டும் காசு மாலை, ஒட்டியானோ, நெத்திச்சுட்டி அப்படின்னு சொல்லி மாறிடுவேன். ஸோ நானும் வந்து நிறைய சிப்ஸஸ்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தேன். ஸோ தென் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே வந்து ட்ரெஸ்லாம் இருந்துச்சு, நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் இல்லைம்மா எனக்கு வேணாம், எந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அப்படியே கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 9:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணணும், ஒர்க்கர்ஸ்லாம் எல்லோரும் கிளம்பணும். ஸோ கிளம்புங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரெடி ஆகிட்டேன் கிளம்பிடலான்னு. பட் என் அம்மா இல்லையே, இன்னும் ரெடி ஆகவே இல்லையே. சீசே இரு, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு, நான் இன்னும் ஃபுல்லாக செக் பண்ணலை, இன்னும் ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு. என்னோட அம்மா எப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா டர்ன் இன்டு அ மிக்ஸி. அதாவது சின்சானோட அம்மா இருப்பாங்கள்ல, அவங்களாம் மாறிடுவாங்க. அந்த பொருள் நம்மளுக்கு தேவையோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆஃபர் போட்டிருக்காங்களா, நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. நானும் சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள், நான் வரேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட மம்மி எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னே தெரியாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்க. நானும் அதே தான், சேம், ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன்னே தெரியாமல் நிறைய ஸ்நாக்ஸ், நிறைய ஜூஸ், நிறைய அந்த பிளேட்டு, மங்கு, அது இது நானும் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு போதும், இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா டிமார்ட்டில் இருக்கவங்களே, ஒர்க் பண்ணுறவங்களே எங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு வெளியே போகிறீங்களா அப்படின்னு மூஞ்சுக்கு மேனராக வந்து சொல்லிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பில் போடுறதுக்காக போயிட்டோம். ஸோ பில் போடுற இடத்துல போய் அம்மா தான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பில் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு பேகும் வாங்கியாச்சு. 2 பேக் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பேக் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேக்ஸ் உள்ளே வாங்கிட்டோம். நாங்கள் வெளியே போய் தான் வந்து இதை செப்பரேட் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்களே செப்பரேட் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. பேக்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம வெளியே போய் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நானும் அம்மாவும் அந்த பேக்கையும் அப்படியே வாங்கிட்டு நானும் அம்மாவும் அப்படியே டிமார்ட்டை விட்டு வெளியே போயிட்டோம். அம்மா வந்து வெளியே வச்சு எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து ரேப்பிட்டோ ஆட்டோ போட்டுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி அவர் ரேப்பிட்டோ ஆட்டோ அரைவ்ட் அட். தென் நானும் அம்மாவும் அந்த ஆட்டோவில் ஏறி டேரெக்டாக
அப்படியே வீட்டுக்கிட்டே போய் இறங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து என்னெல்லாம் வந்து ஷாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்னோட மம்மி வந்து நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு க்யூட்டாக வந்துட்டுருக்காங்க. எனிவேஸ், பை பாய்.